வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து என்ன பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. இந்த முறை பிரச்சாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு செய்த, அதாவது திமுக அரசு இந்த 4 வருஷத்துல செய்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அடுத்த தேர்தலையும் கணிசமான வாக்குகளோட கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போட இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இந்த பிரச்சாரத்துல அதிமுக அப்படிங்கிறத விட பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறதுக்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா ஒரு தகவல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி செய்த என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, இந்த 4 ஆண்டுகளில் பாஜக என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்காங்க, எதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்து திமுகவுக்கு ஒரு கணிசமான ஆதரவு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாருமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியமிக்கப்பட்டிருக்க நிர்வாகிகள் சுற்றி சுழன்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இந்த பிரச்சாரம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.